சீப்புக்கு விளம்பரம், சோப்புக்கு விளம்பரம், பீருக்கு விளம்பரம், மோருக்கு விளம்பரம், காருக்கு விளம்பரம், எல்லாத்திற்கும் விளம்பரம். நாம் என்ன விளம்பர அடிமைகளா? இங்கு வியாதிகள், நோய்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறது. எண்ணற்ற வியாதிகளை ஏற்படுத்தி மிகப்பெரிய பணத்தை நம்மளிடமிருந்து சுரண்டுகிறது. வசனங்களுக்குள் போகலாம். மிக அதிர்ச்சி ஊட்டக்கூடிய செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. மூஞ்சிக்கு போடக்கூடிய முகப்பூச்சாக இருக்கட்டும். இப்போது மக்கள் எல்லாம் இயற்கையை நோக்கி திரும்பியவுடன் இதில் இயற்கை கலந்திருக்கிறது, இதை வாங்குங்கள், இதை வாங்குங்கள். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் தவம். நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமது சிந்தனை. நாம் மாதம் மாதம் ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய புத்தகத்தை படித்து அவற்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்று அதுபோல் நலம் காக்க வாங்க வாழலாம் என்ற புத்தகத்தை சிவராமன் எழுதிய புத்தகத்தை முழுமையாக படித்திருக்கிறேன். இதை படித்து முடித்த பிறகு மிகப்பெரிய வியப்பு எனக்கு. அவற்றை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கண்டிப்பாக இந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் மிக வியப்பாவீர்கள். அப்படிப்பட்ட இந்த புத்தகத்திற்கான விமர்சனம்தான் உங்களிடம் இப்போது நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால், கண்டிப்பாக சின்ன வியாதிகளை வீட்டிலேயே குணமாக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். இந்த புத்தகம் எங்கு கிடைக்கிறது என்ற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். மேலும் நான் இதற்கு முன்பு ஒரு 5 புத்தகங்களை பற்றியான, சித்த மருத்துவ புத்தகங்களை பற்றியான விமர்சனங்களை சொல்லியிருக்கிறேன். அவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாருங்கள், இந்த புத்தகத்தை பற்றியான விமர்சனங்களுக்குள் போகலாம். மிக அதிர்ச்சி ஊட்டக்கூடிய செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இங்கு வியாதிகள், நோய்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறது. நாம் வாங்கும் உணவிற்கும் வெளியில் இப்போது நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் உணவுப் பொருட்களை தயாரித்து விற்று கொண்டிருக்கிறார்கள் விளம்பரங்கள் மூலமாக. அந்த விளம்பரங்களில் நடிகர்களும் நடிகைகளும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அந்த பொருட்களை பயன்படுத்துவதல்ல, நம்மளிடம் இந்த பொருட்களை வாங்குங்கள் என்று சொல்வதோடு அந்த நடிகைகளோட புழப்பு முடிந்து விட்டது. வெறும் பணத்திற்காக அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் மிகப்பெரிய வேதனை. நமது பன்னாட்டு நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் ஒரே நோக்கம், மக்களிடம் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவது அல்ல. அவர்களுடைய நோக்கமெல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது இந்த பொருளை விற்றுவிட வேண்டும், எதையாவது ஒரு நடிகையை காண்பித்து இந்த பொருளை விற்றுவிட வேண்டும். இப்போது இந்த விளம்பரங்களுக்கு குழந்தைகளும் அடிமையாகி விட்டார்கள் என்பது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவம் இன்று மிகப்பெரிய வியாபாரத்துக்குள் போய்விட்டது. அவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை கடைகளில் வாங்கி உண்பதை நாம் தவிர்க்க முடியும். கடைகளில் விற்கப்படும் ஒவ்வொரு பன்னாட்டு நிறுவனங்கள் விற்கக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருளும் ஒவ்வொரு நோய்களை உருவாக்குகிறது. அதே பன்னாட்டு நிறுவனம்தான் அந்த நோய்களுக்கு தேவையான மருந்துகளையும் உற்பத்தி செய்கிறது. பாருங்கள் எவ்வளவு மிகப்பெரிய கொடுமை என்று. அதே நிறுவனம் உணவுகளை உற்பத்தி செய்து மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கான மருந்தையும் உற்பத்தி செய்து விற்று 2 வழிகளில் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் கண்டிப்பாக நம்மிடம் பணம் பறித்து கொண்டிருக்கிறார்கள். பணம் பறிக்கவில்லை, சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும் என்றால், கண்டிப்பாக பளபளப்பாக பாக்கெட் போட்டு விற்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் வந்து சொல்லக்கூடிய எந்த ஒரு பன்னாட்டு பொருட்களையும் நாம் வாங்காமல் இருந்தாலே ஆரோக்கியமாக வாழ்ந்துவிட முடியும். இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களில் 3 வேதிப்பொருட்கள் கலக்காமல் கண்டிப்பாக தயாரிக்க முடியாது. 1 ஆன்டி ஆக்சிடென்ட், 2 ஆன்டி ஃபங்கஸ், 3 நைட்ரசன் ஃப்ளஷிங். இது 3 மிகப்பெரிய ஒரு ரசாயன பொருள். இவை மக்களுக்கு ஏகப்பட்ட நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை மிக நீண்ட நேரமாக நான் பேச முடிவெடுத்திருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். எதையோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் யூடியூப்பில். ஆனால் ஆரோக்கியம் தரக்கூடிய செய்திகளை நாம் சொன்னால் அவற்றை உடனே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு வேற வீடியோக்கு போய் விடுகிறீர்கள். இது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது நமது மக்களுடைய நிலைமையை பார்த்தால். எனவே இந்த வீடியோவையும் அவ்வாறு ஸ்கிப் பண்ணி விடாமல் முழுமையாக பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகத்தில் எவ்வாறு மருத்துவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது வியாபாரமாக என்பதை தெளிவாக நீங்களும் புரிந்து கொள்ளலாம். தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் அவற்றிலிருந்து விலகி இருக்க முடியும். விலகி இருப்பதன் மூலம் ஆரோக்கியமாக வாழ முடியும். நீங்கள் மட்டுமல்ல, உங்களது சந்ததியினரும் உங்களது குழந்தைகளும் ஆரோக்கியமாக வாழ முடியும். எனவே இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள். இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களில் 3ஐ சேர்க்கிறார்கள், சொல்லிவிட்டேன். இவை ஆன்டி ஆக்சிடென்ட் பொருள் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த வேதிப்பொருள்
எவ்வளவு 6 மாதம் 1 வருடம் ஆனாலும் அந்த பொருள் கெட்டுப்போவதில்லை. ஆன்டி ஃபங்கஸ் 6 மாதம் 1 வருடம் 2 வருடம் ஆனாலும் அந்த உணவுப் பொருளில் பூஞ்சை பிடிப்பதில்லை. நைட்ரஜன் ஃப்ளஷிங், அந்த உணவுப் பொருளுடைய வாசனை 1 மாதம் 1 வருடம் ஆனாலும் அந்த வாசனை குறையவே குறையாது. இந்த 3 வேதிப்பொருள்கள் கலக்காமல் எந்த ஒரு உணவுப் பொருள்களையும் அவர்களால் பாக்கெட் பண்ணவே முடியாது. அப்படி என்றால் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று தெரிகிறதா? பாக்கெட் பண்ணக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் விற்கக்கூடிய எந்த பொருட்களையும் நீங்கள் வாங்க வேண்டாம். உங்களுக்கு தேவையான உணவுகளை வீட்டில் சமைத்து சாப்பிடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான தீன்பண்டங்களை வீட்டில் செய்து கொடுங்கள். கடைகளில் உங்களது உணவுகளையும் தீன்பண்டங்களையும் தேடினீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியத்தை இழந்து மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். இவர்களுக்கு தெரியும், இந்த உணவுப் பொருளை தயாரிக்கிறோம், இந்த நடிகரை வைத்து இதை வெளியிடுகிறோம் என்று. இந்த உணவுப் பொருள் எவ்வளவுக்கு விற்கிறதோ அவ்வளவிற்கு இந்த வியாதி பரவும், இந்த நோயாளிகள் அதிகமாக உருவாவார்கள். எனவே இந்த மருந்து அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அதே நிறுவனம் மருந்துகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு முன்பே தெரியும் நாம் என்ன உணவு விற்கிறோம், எந்த உணவு அதிகமாக இன்று மார்க்கெட்டில் போய்கொண்டிருக்கிறது, அப்படி என்றால் மக்களுக்கு என்ன வியாதி வரும், அந்த வியாதிக்கு இந்த மருந்து தான் தேவை, இந்த மருந்தை அதிகமாக உற்பத்தி செய்யுங்கள் என்று அந்த நிறுவனங்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய கொடுமை. ஒருபுறம் உணவை உற்பத்தி செய்து ஆரோக்கியமற்ற உணவை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அவற்றில் அதிகமான எண்ணற்ற பூச்சிக்கொல்லி ரசாயனம் அனைத்தையும் கலந்து ருசியை ஏற்படுத்தி அந்த பொருளை மீண்டும் மீண்டும் வாங்க வேண்டும், மீண்டும் மீண்டும் சுவைக்க வேண்டும் என்று மக்களிடம் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. அவற்றில் அனைத்திலும் விஷம் கலக்கப்படுகிறது. ஒரு பொருளை, ஒரு குளிர்பானத்தை வாங்கி நீங்கள் குடித்தீர்கள் என்றால் மீண்டும் குடிக்க வேண்டும், மீண்டும் குடிக்க வேண்டும். எதற்கு? உங்களுடைய நாக்கு உணர்ச்சி வசப்படுகிறது. ஏனென்றால் அவற்றில் அவ்வளவு உயிர்கொல்லிகள் சேர்க்கப்படுகிறது. அது உங்களுடைய மூளையை தூண்டி அந்த ருசிக்கும் அந்த பானத்திற்கும் அடிமையாகி விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உணவுப் பொருள் தான் இன்று பன்னாட்டு நிறுவனங்களால் விற்று கொள்ளப்பட்டிருக்கிறதை தவிர அவற்றை நீங்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது மிக கடினம். ஆனால் பார்த்து பார்த்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட கடைத்தெருவில் கிடைக்கக்கூடிய பாக்கெட்டில் வரக்கூடிய அனைத்து உணவுப் பொருள்களையும், அனைத்து மளிகை சாமான், வீட்டில் சமைக்கக்கூடிய பொருட்கள், அது எந்த பொருளாக இருக்கட்டும், மிளகாய் பொடியில் ஆரம்பித்து அனைத்து பொருள்களாக இருக்கட்டும், அவை அனைத்தையும் நாமே வீட்டில் அரைத்து தயார் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நாம் இப்போது இருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஆரோக்கியத்தை இந்த சமுதாயம் இழந்துவிடும். எனவே இவர்கள் அதற்கு தேவையான மருந்துகளை உற்பத்தி செய்து வெளியிடுகிறார்கள். இதுதான் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கும் மருந்து நமக்கு அதிகமாக நோய்கள் இப்போ வருவதற்குமான முழு காரணம். முன்பு எல்லாம் கடை தெருவுகளில் பாக்கெட்டில் எந்த ஒரு உணவுப் பொருட்களும் வரவில்லை. நமது பாட்டியும் நமது பாட்டனும் நமது பேர குழந்தைகளுக்கு வீட்டிலேயே உணவுப் பொருட்களை செய்து கொடுத்தார்கள். கேப்பை ரொட்டி எங்கே போனது? கடலை மிட்டாய் எங்கே போனது? எள்ளு மிட்டாய் எங்கே போனது? பொரி உருண்டை எங்கே போனது? அரிசியை வறுத்து கொடுத்தார்கள். எள்ளு வீட்டிலேயே கிடைத்தது. இவையெல்லாம் இன்று மறந்து போய்விட்டோம் நாம். முறுக்கு சுட்டார்கள், அதிரசம் சுட்டார்கள். இவற்றையெல்லாம் சோம்பேறித்தனமாக நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக வந்ததுதான் இந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய உணவுப் பொருள். உணவுப் பொருளோடு நிற்கவில்லை, அவை மிகப்பெரிய மோசமான நோய்களை உருவாக்கி விடுகிறது. குழந்தைகளை விளம்பரங்களை பார்த்து பார்த்து நமது மூளை அதற்கு அடிமையாக்கி விடுகிறது. எல்லாத்திற்கும் விளம்பரம். சீப்புக்கு விளம்பரம், சோப்புக்கு விளம்பரம், பீருக்கு விளம்பரம், மோருக்கு விளம்பரம், காருக்கு விளம்பரம், எல்லாத்திற்கும் விளம்பரம். நாம் என்ன விளம்பர அடிமைகளா? அப்படிதான் இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் விளம்பர அடிமைகளாகி விட்டோம். நமது குழந்தைகளும் விளம்பர அடிமைகளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இந்த விளம்பர அடிமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் விளம்பரங்களை நாம் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். அப்படி அவற்றின் மூலமாகத்தான் நம்மை வாங்க வைக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு திரும்பினாலும் அதே விளம்பரம், உடனே நாம் அதை வாங்கி விடுகிறோம். இன்னொன்று, இந்த பொருளை வாங்கினால்தான் சமுதாயத்தில் மதிப்பு என்ற அளவிற்கு இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. பளபளப்பான பாக்கெட்டுகளில் இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் நாம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இங்கு நமது சுற்றத்தார்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் இன்று காணாமல் போய்விட்டது. இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அவர்கள் எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டார்கள். ஆரோக்கியமான உணவை தயாரித்து கொடுக்கக்கூடிய கடலை மிட்டாயை வெறும் பாக்கெட்டில் கொடுத்தா நம்ம வாங்குறதில்லை. அதையே பிராண்டடாக கொடுத்தா நம்ம வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம், அதை சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்று பீஸா, பர்கர் என அந்த மோகத்தில் நாம் விழுந்து விட்டோம். அவையெல்லாம் மிகப்பெரிய ஒரு உயிர்கொல்லி
பூச்சி மருந்துகள் எல்லாம் கலக்கப்படுகிறது. நீங்கள் எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். இவற்றில் நமது சிவராமன் ஐயா தைரியமாக எழுதியிருக்கிறார். அவற்றை பற்றியெல்லாம் பெயரை முதற்கொண்டு குறிப்பிட்டிருக்கிறார், விளம்பரங்களை முதற்கொண்டு குறிப்பிட்டிருக்கிறார். சோப்பு நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் நுழைந்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வேறு வேறு முதலாளிகளால் வேறு வேறு நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று. மிகப்பெரிய முட்டாள்தனம். உள்ளே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறப்ப ஒரு 50,000 பொருட்கள் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்டு. நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருப்பீர்கள் இந்த 50,000 பொருட்களுக்கும் 50,000 முதலாளிகள் தனித்தனியாக இருப்பார்கள் என்று. இல்லை, பிராண்டுகள் வேற, நீங்கள் வாங்கக்கூடிய சோப்பு வேற, சோப்பாக இருக்கட்டும் எந்த பொருளாக இருக்கட்டும், ஆனால் அவையெல்லாம் ஒரே பன்னாட்டு நிறுவனத்தால் தான் தயாரிக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இதுவும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் வென்றால் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் போங்க, ஒரு 100 சோப்பு அடிக்கிருப்பாங்க, 100 சோப்புமே வேறு வேறு பேரில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே. அந்த சோப்புடைய பின்புறம் திருப்பி பாருங்கள், அந்த சோப் எந்த பன்னாட்டு நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது என்ற அந்த நிறுவனத்தினுடைய பெயரை தேடுங்கள். அந்த 100 சோப்பில் 90 சோப்பு ஒரே நிறுவனத்தால் தயாரிக்கப்படும். அதனுடைய பெயரும் அதற்கு பின்பு போட்டிருக்கப்படும். இப்படி லட்சக்கணக்கான பொருட்களை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான பொருட்களை 2-3 பன்னாட்டு நிறுவனங்கள் தான் தயாரித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வாங்கக்கூடிய அனைத்தும் 2-3 முதலாளிகளுக்குத்தான் அந்த பணம் போய்கொண்டிருக்கிறது. எதை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். ஷாம்பாக இருக்கட்டும், நீங்கள் மூஞ்சிக்கு போடக்கூடிய முகப்பூச்சாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் எடுத்து திருப்பி பாருங்கள். இதை தயாரிப்பது எந்த நிறுவனம் என்று. ஒரே நிறுவனம் 1,00,000 பொருட்களை தயாரித்து உங்களிடம் காண்பிக்கிறது. அந்த நிறுவனம் தான் விளம்பரத்தில் இந்த சோப்பை வாங்குங்கள், இது நல்லது என்று சொல்வார்கள். அதே சோப்பு தவறு, இந்த சோப்பை வாங்குங்கள் என்று. ஆனால் 2 சோப்புமே ஒரே முதலாளி உடையது. இங்கு எதிர் முதலாளிகளை அவர்களே வைத்துக் கொள்கிறார்கள். தனக்கு எதிராக வேறொரு நிறுவனம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களே ஒரு சோப்பிற்கு எதிரியாக ஒரு சோப்பை காண்பிப்பது, ஒரு டூத் பேஸ்ட்டுக்கு எதிரியாக ஒரு டூத் பேஸ்ட்டை காண்பிப்பது, இவைதான் ஆரோக்கியம் என்று சொல்வது. இன்னொன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. அந்த நடிகை மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் அந்த பர்பஸையில் சொல்கிறார்கள், இவற்றில் இப்போது இவ்வளவு ஆரோக்கியமான பொருட்கள் எல்லாம் கலந்திருக்கிறோம், இந்த பர்பஸையை வாங்குங்கள் நீங்கள் என்று. இத்தனை நாள் எங்கு போனீர்கள்? நீங்கள் உங்களுடைய பர்பஸை நிறுவனத்தை ஆரம்பித்து, அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனம், அந்த நிறுவனம் பர்பஸையை ஆரம்பித்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதற்கு முன்பெல்லாம் தெரியவில்லை மக்களுக்கு ஆரோக்கியமாக கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் இப்போது மக்கள் எல்லாம் இயற்கையை நோக்கி திரும்பியவுடன் இதில் இயற்கை கலந்திருக்கிறது, இதை வாங்குங்கள். ஆனால் உண்மையில் அவற்றிலும் இயற்கை இல்லை. அது விளம்பரங்களோடு முடித்துக் கொள்கிறார்கள். உள்ளே பார்த்தோம்னா அந்த பொருளுக்கான லவங்கப்பட்டை, இப்படி முக்கியமான பொருட்கள், வேம்பு, புதினா, இது எல்லாம் கலந்திருக்கும் இந்த பர்பஸில் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஒன்றுமே இருக்காது, கலரை மட்டும் மாற்றிருப்பாங்க. முன்னாடி அந்த பர்பஸை வெள்ளை நிறத்தில் இருக்கும், இப்போது கொஞ்சம் மஞ்சள் நிறத்திலோ அல்லது அடர் சிவப்பு நிறத்திலோ இருக்கும். நாம் நினைத்துக்கொள்வோம் இவற்றில் இயற்கையெல்லாம் சேர்த்திருக்கப்படுகிறது என்று. ஒரு மண்ணாங்கட்டியும் அல்ல. அதே மாதிரி தான் நாம் போட்டு குளிக்கக்கூடிய சோப்புகளும். அதனுடைய நிறம் மாறும், வாசனை மாறும், மூலப்பொருள் எல்லாம் ஒன்றுதான். நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது பல நிறுவனங்கள். அவற்றை நாம் விழித்து கொண்டு நமது சுற்றுப்புறத்தில் கிடக்கக்கூடிய உணவுப் பொருள்களையும் மற்ற பண்டங்களையும் நாம் வாங்கி பயன்படுத்த வேண்டும். அவை ரசாயனம் கலக்காத, கெமிக்கல் கலக்காமல் தயாரிக்கப்படுகிறது. எது எல்லாம் பளபளப்பாக பிராண்டிங்கோடு விளம்பரங்களில் விற்று கொண்டிருக்கிறார்களோ அவையெல்லாம் நமக்கு தீமை தரக்கூடியது. ஓகே, மற்ற பொருட்களையாவது விட்டுவிடுங்கள், உணவுப் பொருள்களையாவது முற்றிலும் தவிருங்கள். அவை எண்ணற்ற வியாதிகளை ஏற்படுத்தி மிகப்பெரிய பணத்தை நம்மளிடமிருந்து சுரண்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வியாபாரம் இந்த மருத்துவத்துறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த நிறுவனங்கள் உணவுப் பொருளை தான் மிகப்பெரிய சக்தியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற ஒரு தெளிவு இந்த புத்தகத்தை படித்த பிறகு எனக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் அதிகமாக சித்த மருத்துவ புத்தகங்களை படித்து பழகி கொண்டீர்கள் என்றால் அனைத்து விதமான நோய்களையும் உங்கள் வீட்டிலேயே குணமாக்க முடியும். இன்னும் இந்த புத்தகத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு உணர்வுபூர்வமான, மிக வியக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் அடக்கி இருக்கிறார் இந்த புத்தகத்தில். எனவே இந்த புத்தகத்தை படியுங்கள். உங்களது
சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கான விடையை அளிக்க நான் காத்திருக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த மாதம் ஒரு ஆரோக்கியமான நலம் காக்கக்கூடிய புத்தகத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.